ஜனாசா தொழுகையில் 100 முஸ்லிம்கள் கலந்து கொண்டு தொழுது அந்த ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அந்த மனிதர்களுடைய ஷஃபாஅத்தை பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த ஜனாசாவை மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் மேற்படி நபிமொழி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனாசாவிலே 100 மனிதர்கள் கலந்து அந்த ஜனாசாவுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணாக இருந்தால் அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து இவருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக என்று 100 முஸ்லிம்கள் தொழுகையில் நின்று ஜனாசாவின் பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிழை கொடுக்க தேடுகிற போது அந்த ஜனாசாவுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. அதே ஜனாசா ஒரு பெண்ணுடைய ஜனாசாவாக இருக்குமையாக இருந்தால் கலந்து கொண்ட அந்த முஸ்லிம்கள் அல்லாஹும்ம க்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக என்று அந்த தொழுகையிலே கலந்து கொண்ட 100 முஸ்லிம்கள் அந்த பெண்ணுடைய பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அந்த 100 முஸ்லிம் தொழுகையாளிகளுடைய ஷஃபாஅத்தும் பரிந்துரையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பெண்ணுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவள் மன்னரையை நோக்கி செல்கிறாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சமூகத்தில் இன்று பல ஜனாசாக்களை காணுகின்றோம். வந்திருக்கக்கூடிய அனைவரும் தொழுகையிலே ஈடுபடுகிறார்களா என்றால் நிச்சயமாக சொற்பமான மனிதர்கள் மாத்திரமே தொழுகையிலே கலந்து கொள்ளுகிறார்கள். அதிகமான மக்கள் தொழாத நிலையில் வெளியில் நின்று பேசிக்கொண்டு உலக விவகாரங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். பொருள் சம்பாதிப்பதை போல, பட்டங்களையும் பதவிகளையும் சம்பாதிப்பதை போல நல்ல மனிதர்களை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஜனாசா செய்தியை கேள்விப்பட்ட ஒருவர் எம்முடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளுகின்ற மக்கள் கூட்டத்தை நாங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுகின்ற போது எந்த அளவுக்கு ஒரு ஜனாசாவுக்கு பின்னால் மக்களுடைய அணி சஃப் அதிகமாக இருக்கிறதோ, மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அத்தனை மக்களும் 3ஆம் தக்பீரில் அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு அல்லாஹும்ம ரஹம்ஹு அல்லாஹும்ம க்ஃபிர் லஹா அல்லாஹும்ம ரஹம்ஹா என்று ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிற போது அந்த மனிதர்கள் அனைவர்களுடைய பாவ மன்னிப்பு கோருதலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த நிலைமையை நாம் மனதில் பதிய வைத்து சிற்சில அற்ப காரணங்களுக்காக கோபித்துக் கொண்டு குரோதத்தோடு வாழாமல் ஒரு முஸ்லிமை காணுகிற நேரத்தில் முகத்தை பார்த்து புன்முறுவலோடு சலாம் சொல்லி உறவை நாம் பலப்படுத்திக் கொள்ளுகிற போது ஒரு நாள் நம் ஜனாசா செய்தி அவருடைய காதுக்கு கேட்கிற போது அந்த மனிதர் நிச்சயமாக எமக்காக வந்து ஜனாசா தொழுகையிலே ஈடுபடுவார். எம் மன்னரைக்கும் வந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு நமக்காக பிரார்த்தித்து விட்டு செல்லுவார். உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுவோம். எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நாம் உண்டாக்கி கொள்ளுவோம். இதன் மூலமாக துன்யாவிலும் மகிழ்ச்சி அல்லாஹ் தருவான். ஆகிரத்துடைய பயணமும் எங்களுக்கு விமோசனம் உள்ளதாக அமையும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.